ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தமிழ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். நேற்று வந்து பார்ட் 1 பார்த்துருந்தோம், இன்றைக்கி பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஓகேவா? தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. இந்த பாடலில் ஏவல் என்பதன் பொருள் என்ன? தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. இந்த பாடல் ஏவல் என்பதன் பொருள் என்ன? தொண்டு. பராபரக்கண்ணி என்னும் நூலின் ஆசிரியர் தாயுமானவர். பராபரக்கண்ணி என்னும் நூலின் ஆசிரியர் தாயுமானவர். கண்ணி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை? 2. கண்ணி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை? 2. கலீல் ஜிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? லெபனான் நாட்டை சேர்ந்தவர். கலீல் ஜிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? லெபனான் நாட்டை சேர்ந்தவர். பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பெயர் சொல் 6 வகைப்படும். ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர் கவிமணி. ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் யார்? கவிமணி. தேசிய விநாயகனார் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர்? 20ஆம் நூற்றாண்டு. தேசிய விநாயகனார் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர்? 20ஆம் நூற்றாண்டு. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. ஸோ இப்போ இப்படி கேட்கலாம். இந்த 6th கொஸ்டின் 8th கொஸ்டின் இருக்கு இல்லையா? புத்தரின் வரலாற்றை கூறும் நூலை எழுதியவர் யார்? கவிமணி. அல்லது கவிமணி யாருடைய வரலாற்றை கூறும் நூலாக ஆசிய ஜோதியை எழுதினார்? புத்தரின் வரலாறு. புரியுதா? ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர் கவிமணி. அந்த ஆசிய ஜோதி நூல் யாரை பற்றி இருக்குன்னா புத்தரோட வரலாற்றை பற்றி இருக்குது. ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை பற்றி கூறுகிறதுனா புத்தரின் வரலாறு. புத்தரின் வரலாற்றை பற்றி கூறும் நூலை எழுதியவர் கவிமணி. புத்தரின் வரலாற்றை கூறும் நூலை எழுதியவர் யார்? அல்லது கவிமணி புத்தரின் வரலாற்றை பற்றி எந்த நூலை எழுதினார்? இந்த மாதிரி எப்படி வேணாலும் மேத்தமேட்டிக் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? வள்ளலார் எந்த ஊரில் சத்திய தர்மசாலையை நிறுவினார்? வடலூர். வள்ளலார் எந்த ஊரில் சத்திய தர்மசாலையை நிறுவினார்? வடலூர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். இவை யாருடைய அடிகள்? வள்ளலாருடைய அடிகள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். இவை யாருடைய அடிகள்? வள்ளலார் அடிகள். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்ற பாடல் எழுதியவர் அன்னை தெரசா. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்ற பாடலை எழுதியவர் அன்னை தெரசா. அன்னை தெரசாவிற்கு டேஸுக்கான நோபல் பரிசு கிடைச்சு. எதுக்காக? எல்லாத்துக்குமே தெரியும், அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சு. கைலாஷ் சத்தியார்த்தி தொடங்கிய இடம். குழந்தைகளை பாதுகாப்போம் இயக்கம் இது. கைலாஷ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம். சரி, ஒரு கைலாஷ் சத்தியார்த்தி அப்படிங்கிறது எந்த இயக்கத்தை தொடங்கினா குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற இயக்கம். கலங்கரை நூலின் ஆசிரியர் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கலங்கரை நூலின் ஆசிரியர் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். உச்சி என்னும் பொருள் தரும் சொல் எது? சென்னி. உச்சி என்னும் பொருள் தரும் சொல் சென்னி. கலித்தொகையின் மருதத்திணையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளனர்? 35. கலித்தொகையின் மருதத்திணையில் மொத்தம் எத்தனை பாடல்கள்? 35 பாடல்கள். கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள பாடல்களை பாடியவர் மருதன் இளநாகனார். கலித்தொகையில் மருதத்திணையின் உள்ள பாடல்களை பாடியவர் மருதன் இளநாகனார். அகநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. அகநானூற்றை நெடுந்தொகை என்றும் அழைப்பர். அகநானூற்றை டேஸ் என்றும் அழைப்பர். நெடுந்தொகை நூல். கப்பல் எனும் பொருள் தரும் சொல் வங்கம். கப்பல் எனும் பொருள் தரும் சொல் வங்கம். இப்படி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. இந்த பாடலில் ஏவல் என்பதன் பொருள் தொண்டு. பராபரக்கண்ணி என்னும் நூலின் ஆசிரியர் தாயுமானவர். கண்ணி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகைனா 2 அடிகள். 2 அடிகள் அப்படிங்கிறது என்னது? அடிகள்னா லைன். ஓகேவா? எத்தனை லைன்ல பாடுறது கண்ணிங்கிறது? 2 லைன். கலீல் ஜிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? லெபனின். பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர் கவிமணி. தேசிய விநாயகனார் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர்? 20ஆம் நூற்றாண்டு. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. வள்ளலார் எந்த ஊரில் சத்திய தர்மசாலையை நிறுவினர்? வடலூர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். இவை யாருடைய அடிகள்? வள்ளலார் அடிகள். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்ற பாடலை எழுதியவர் யார்? அன்னை தெரசா. அன்னை தெரசாவிற்கு எதற்கான நோபல் பரிசு கிடைத்தது?
அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். கலங்கரை நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். உச்சி எனும் பொருள் தரும் சொல் சென்னி. கலித்தொகையின் மருத திணையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? 35 பாடல்கள். கலித்தொகையின் மருத திணையில் உள்ள பாடல்களை பாடியவர் மருதன் இளநாகனார். அகநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. அகநானூரை நெடுந்தொகை என்றும் அழைப்பர். கப்பல் எனும் பொருள் தரும் சொல் வங்கம். ஓகே, தேங்க்யூ.